கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான தேவ செய்தியில் நாம் எடுத்திருக்கிற வேத பகுதி லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் ஒரு சில வார்த்தை. பின்னும் அவர் சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்னது, பின்னும் இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்பா என்ன பண்ணுறாரு, சொத்தை பிரித்து இளையவனுக்கு கொடுத்துறாரு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவன் புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அன்பானவர்களே, நம்ம கெட்ட குமாரன் அப்படிங்கிற ஒரு கதையை சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இங்கே வேதத்தில் அப்படி இல்லை, இளைய குமாரன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு வீட்டில் 2 பசங்க இருந்தாவே அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன்னா சொத்து பத்து மூத்தவனுக்கு ஒரு மாதிரி செய்கிறாங்க, இளையவனுக்கு ஒரு மாதிரி செய்கிறாங்க, அல்லது இளையவன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, மூத்தவன் மேலே பாசம் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏன்னா அம்மா இளைய மகன் மேலே மூத்த மகன் மேலே பாசமாக இருப்பாங்க, அப்பா இளைய மகன் மேலே பாசமாக இருப்பாங்க, அல்லது அப்பா மூத்த மகன் மேலே பாசமாக இருப்பாங்க, அம்மா இளைய மகன் மேலே பாசமாக இருப்பாங்க. இது எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வயது வந்த உடனே, பருவம் வந்த உடனே அவங்க தனக்கென்று ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணுவாங்க. இங்கே இந்த குடும்பத்திலேயும் 2 பேர் இருக்கிறாங்க. இதில் இந்த இளையகுமாரன் என்ன பண்ணுறான், என்ன நோக்கத்துக்காக தன் சொத்துக்களை பிரித்து வாங்கினான் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒருவேளை நம்ம தொழில் பண்ண போகலாம், அல்லது பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணி ஒரு டெவலப் ஆகிடலாம், ஒரு தொழில், எந்த நோக்கத்துக்காக தன்னுடைய சொத்தை பிரித்து கேட்டான் அப்படிங்கிறது தெரியல, அது எழுதலை. ஆனால் சொத்தை பிரித்து கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த தகப்பனானவன் என்ன பண்ணிடுறாரு, 2 பேர்த்துக்கு தன் சொத்துக்களை பிரித்து கொடுத்துறாரு. இப்போ இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருந்தால் ஆகாது, நம்ம தூரமாக போயிடலான்னு சொல்லி தூர தேசத்துக்கு அவன் என்ன பண்ணிடுறான், புறப்பட்டு போயிடுறான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே அவன் என்ன பண்ணுறான், துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறான். இவன் வாங்கிட்டு போன பணத்தை வச்சு ஒரு நல்ல தொழில் பண்ணியிருந்தாவோ, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாவோ, அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் செஞ்சிருந்தாவோ அது பாராட்டத்தக்க கூடியதாக இருக்கும். அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கலாம். அவன் வாங்கிட்டு போன மாதிரி பலவிதமான சொத்துக்களை அவன் சேர்த்திருக்கலாம்.
ஆனால் இவன் துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சான் என்று சொல்லி வேதத்தில் இருக்கு. அன்பானவர்களே, இப்பெல்லாம் எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கிறது இல்லை. எல்லோருக்குமே எல்லா இடத்துலையும் வேலை கிடைக்கிறது இல்லை. 100க்கு கிட்டத்தட்ட 60 பேருக்கு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்தமாக தொழில் தான் செய்கிறாங்க. அப்போ இந்த சொந்தமாக தொழிலை எப்படி செய்யணும்னா கடுமையாக உழைக்கணும். நாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலை பற்றினதான, அது ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு 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 கம்பெனியோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன், அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகுதான் அந்த வேலையை செய்யணும். அப்போதான் நாம் துவங்கின தொழிலிலே ஒரு பிரயோஜனம் இருக்கும், ஒரு லாபம் இருக்கும், நாம் முன்னுக்கு வர முடியும். தெரியாததை தொட்டவன் கெட்டான், தெரிந்ததை விட்டவன் கெட்டான். ஒரு பழமொழி இருக்கு, பெரியவங்க சொல்லுவாங்க, தெரியாததை தொட்டவன் கெட்டான், தெரிந்ததை விட்டவன் கெட்டான். உங்களுக்கு ஒரு தொழில் தெரியும்னா அந்த தொழிலை விட்டுட்டு வேற பக்கம் போனீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க. கையில் பணம் இருக்குதுன்னு சொல்லி தெரியாத ஒரு தொழிலை போய் ஆரம்பிச்சிங்கனாலும் கெட்டு போயிடுவீங்க. அதை தான் சொல்லுவாங்க, தெரியாததை தொட்டவன் கெட்டான், தெரிந்ததை விட்டவன் கெட்டான். அப்போ எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா அந்த தொழிலை பற்றி, அந்த பிஸ்னஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சா நம்ம பணம் விரயமாகும். சிக்கனமா பொறுமையா ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து, ஏற்கனவே அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களோட போய் வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையை முழுமையாக கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன். ஒரு மோட்டார் வாகனத்தில் ஒருத்தர் போய் வேலை கற்றுக்க போறார். அவர் முழுமையாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வாகனத்தை அவர் ஓட்ட முடியும். அரைகுறையாக கற்றுக்கிட்டு ஒரு வாகனத்தை வாங்கி ஓட்டினார்னா விபத்து தான் ஏற்படும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இன்றைக்கு அநேகர் அப்படி வியாபாரத்தை துவங்கி, பிஸ்னஸை துவங்கி, கம்பெனியை துவங்கி நல்லா இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவர்கள் வழி தாறுமாறாக இருக்கிறது. அப்படி தான் இவனும் போயிடுறான். இவன் என்ன பண்ணுறான், துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறான், சிற்றின்பத்தில் விழுந்து போகிறான். இன்னைக்கு உலகத்தில் பணத்தை விரயமாக்குறதுக்கும் நம்முடைய சரீரத்தை விரயமாக்குவதற்கும் ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. பிசாசானவன் அகலமா விரிச்சு வச்சிருக்கிறான் வலைய. எதுல வேணாலும் நம்ம விழுந்துருவோம். சிற்றின்பத்தில் மதுபான பழக்கம், விபச்சார பழக்கம், புகை பழக்கம், திரைப்படங்கள் பார்க்குற பழக்கம், இன்னும் நிறைய விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடுறது, சீட்டு விளையாடுறது, விபச்சாரம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, பல விஷயங்கள். சில பேர் சொல்லுவான், நான் பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன், மதுபானம் அருந்த மாட்டேன், எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், அதனால் என்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவன் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுட்ருப்பான், சீட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அன்பானவர்களே, பலவிதமான வழிகளிலே நாம் நம்முடைய உழைப்பு சம்பாதிச்ச அந்த பணத்தை இழக்கக்கூடிய நிலை இருக்குது. அப்போ அதுல நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே என்ன பண்ணுறான், துன்மார்க்கமாய் தன் பணத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான், மறுபடியும் வீட்டுக்கு வரணும், வர முடியலை, தூர தேசத்தில் இருக்கிறான். அந்த தேசத்திலேருந்து வரணும்னா அவனுக்கு ஏதாவது கையில் பணம் இருக்கணும், ஏதோ இருக்கணும், இருந்தால் தானே வர முடியும். அப்போ இவன் என்ன செய்கிறான், ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு சேர்றான். சரி நம்ம வேலை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், பன்னி மேய்க்க விடுறான். எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் பாருங்க. பன்றிகள் மேய்ப்பதற்காக இவன் என்ன பண்ணுறான், ஒரு வேலையை கொடுத்து நீ போய் பன்னி மேய்ங்கிறான். பசி தாங்க முடியல. அப்போ அங்கே பன்றிக்கு போடுகிற தவிட்டையாவது சாப்பிடலான்னு நினைக்கிறான். அப்போ பாருங்க, மனுஷன் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது அந்த தவிடு, பன்றிக்கு போடுறான். இவனுக்கு அது கூட கிடைக்கல. சரி இந்த தவிட்டையாவது எடுத்து கொஞ்சம் நாம் என்ன பண்ணிடலாம், சாப்பிட்டு நம்முடைய பசி ஆத்திக்கலான்னு சொல்லி
அவன் எடுக்கிறான். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை தடை பண்ணிடுறான். இப்போ அவனுக்குள்ள தோணுது, பட்டாதான் தெரியும், கஷ்டப்பட்டாதான் தெரியும், வெயிலுக்குள்ள போனா தான் நிழலோட அருமை தெரியும், தொண்டை தவிச்சு தாகமா இருக்கிறப்ப தான் தண்ணியினோட அருமை தெரியும். நம்ம எத்தனை தண்ணியை வீண் பண்றோம், தண்ணீரை சேமிச்சு வைக்கிறது இல்லை இல்லையா, மரங்கள் வளர்க்கறது இல்லை. 110 டிகிரி 107 டிகிரி வெயில் அடிக்கிறப்ப தான் நம்ம உணர்றோம், ஐயோ மரங்களை எல்லாம் வெட்டிட்டோமே. தண்ணி கிடைக்காதப்ப தான் நினைக்கிறோம், ஐயோ நீர்நிலைகள் நாம உருவாக்கலையேன்னு இல்லையா. அப்ப ஒவ்வொரு நிலை மாற்றங்கள் வருகிற போதுதான் நமக்கு பழைய நிலையினுடைய ஒரு 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 சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும், அதை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்ப இவன் ஐயோ நம்ம அப்பா வீட்டில் இருந்திருந்தோன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறோமே, நம்ம அப்பா கொடுத்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு நாம பண்ணி திங்கிற தவிட திங்க கூட நம்மளால முடியலையேன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர்றப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இவன் தூர தேசத்திலிருந்து வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். என்ன கேட்கிறான், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உங்க மகன் அப்படின்னு நான் உரிமை கொண்டாட நான் வரல, உங்க மகன் சொல்றதுக்கு எனக்கு யோகியதை இல்லை, உங்க வீட்டு வேலைக்காரனில் ஒருத்தரா என்னை வச்சுங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லணும்னு வர்றான். எப்படி பாருங்க, அப்பா கிட்ட நான் உங்க மகன் இல்லை, உங்ககிட்ட நான் எந்த உரிமையும் கொண்டாட வரல, என்னால முடியல, எனக்கு பசி தாங்க முடியல, என்னால வாழ முடியல, நான் மனம் திரும்பிட்டேன், என்னோட பாவத்தை நான் உணர்ந்துட்டேன், நான் செஞ்ச அக்கிரமத்தை எல்லாம் நான் உணர்ந்துட்டேன், ஆனா உங்க பையன் சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா உங்க பையன் அப்படி பண்ண மாட்டான். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க எந்த வழியில போகணும்னு சொன்னீங்களோ அந்த வழியில நான் போயிருந்தேன்னா இந்த நிலை எனக்கு வந்திருக்காது. அதனால சொல்றேன், நான் உங்களோட பையன் சொல்றதுக்கு எனக்கு யோகியது இல்லை. நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துனீங்க, நீங்க எத்தனை முறை என்னை கடிச்சுக்கிட்டீங்க, நீங்க எத்தனை முறை இப்படியெல்லாம். ஒரு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற மகனுடைய நிலை இங்கே சொல்லப்படுகிறது. அப்பாவுக்கு கீழ்ப்படியல, அம்மாவுக்கு கீழ்ப்படியல. பெற்றோர்கள் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகள் வந்து அழிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து அவங்க வீணா போயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. அவர்கள் நல்லா இருக்கணும், அவர்கள் வாழணும், அவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்ப சில நேரங்களில் அவர்கள் கடிந்து கொள்ளுவார்கள். நம்ம செய்யற தப்பை வந்து அவங்க சுட்டி காட்டி நம்ம திட்டுவாங்க, நம்மளை அடிப்பாங்க சில நேரத்தில். அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில நம்ம அதை வந்து நமக்கு ஒரு பிரச்சனையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ முடியாது. நாம பெரிய என்னமோ நம்ம என்னால எல்லாம் சாதிச்சிட முடியுங்கிற மாதிரி என்னுடைய உரிமையை பிரிச்சு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போறதல்ல, அதுவல்ல வாழ்க்கை. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பது தான் வாழ்க்கை. இப்ப அவன் திரும்பி வர்றான், வந்து அவங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அன்பானவர்கள், நான் ஒரு சாட்சி ஒன்று இந்த செய்தியில் நான் சொல்றேன். என்னன்னா, நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால நான் டிரைவராக இருந்தேன். ஒரு கனரக வாகன ஓட்டுன டிரைவர், எல்லா வண்டியும் ஓட்டுவேன். அப்போ எங்கள் அப்பா என்னை அடிக்கடி கடிஞ்சுக்குவார். நீ அப்படி இருக்காத, இப்படி இரு, இப்படி இருக்காத, இது செய்யறது தவறு, இப்படி அப்படியெல்லாம் சொல்லுவார். அப்பா சொல்றது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னை அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். என் உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கும், முள்ளு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்ற அறிவுரை எனக்கு ஏற்றுக்கவே மாட்டேன். என் இஷ்டம் போல தான் செய்வேன், எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன். ஒரு வண்டி வாங்கக்கூடாத மாதிரி நான் போய் வாங்கிட்டு வருவேன், அதில் நஷ்டம் ஏற்படும், கடன் படுவேன், மறுபடியும் போய் ஒரு வண்டி வாங்கிட்டு வருவேன். இப்படி கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், கடன் மேலே கடன் பட்டுக்கிட்டே இருப்பேன்.
அவரும் அவனால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னை யாரும் அடிச்சிடக்கூடாது, என்னை யாரும் பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னை பல முறை காப்பாற்றி விட்டுருக்கார். ஆனாலும் நான் அவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன். காலங்கள் போயிட்டே இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நானும் ஒரு தகப்பனா மாறுறேன். அப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு எங்க அப்பா கிட்ட ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் நானே அழிச்சிட்டேன். இப்ப நான் வாழ்ந்தாகணும். நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன், சொந்தமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியம் மிக குறைவாக தான் இருந்துச்சு. இந்த குறைவான சம்பளத்தில் என் மனைவி, என் பிள்ளைங்க, அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு தோணுது, ஒரு குழந்தைய வச்சுட்டு வாழ்றதுக்கு நம்ம இவ்வளோ சிரமப்படுறோமே. 4 பிள்ளைங்க 2 பசங்களை வச்சு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அப்பா தச்சு வேலை செய்கிறவர், ராத்திரி பகல் அந்த இளப்புலியை இழுக்கிறதும் தள்ளுறதுமா, அவர் படுகிற வேதனை அப்போதான் என் கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேதனைப்பட்டு நம்ம எல்லாம் வளர்த்தினாரே அப்பா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாரு. எப்படியாவது அவரை ஒரு நல்வழிப்படுத்தணும், அவரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை சமாதானப்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாற்றிக்கிட்டே வர்றேன். முழுமையா நான் மாறணும். முழுசும் மாறி இனி நாம ஒரு நல்ல குடும்பஸ்தனா, ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல தகப்பனா, நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல மகனாய் இருக்கணும்னு நினைச்சு நான் என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் அழுதது உண்டு. பைபிள் படித்தேன், சர்ச்சுக்கு போனேன், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டேன். கடவுள் எனக்கு புத்தி புகட்டுகிறதை நான் உணர்ந்தேன். ஆலயங்களில் வந்து அமர்ந்திருக்கிற போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், அமைதியாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். யாரோ ஒருத்தர் வந்து என்னமோ சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு வேதத்தை எடுத்து படித்தா அந்த வேதத்தின் வாயிலாக ஒரு வார்த்தைகள் எனக்குள்ள பேசுவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள உள்வாங்கி நான் முழு மனுஷனா மாறினேன். இப்போ எங்கள் அப்பாவுடைய காலில் போய் விழுந்து அவர் காலை கட்டி பிடிச்சி, அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது, உங்களுடைய சொத்துக்களை அழிச்சது, உங்களை அவமானப்படுத்தினது, இதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலை இறுக பிடிச்சிட்டு அழுகுன்னு நினைச்சு போனப்போ அப்பா இறந்துட்டார். அப்பா இல்லை, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல, அவர் இறந்துட்டார். வேக வேகமா அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொந்த பந்தங்கள்லாம் கூடிட்டாங்க. என் மனசு பேதலிக்குது. அவர் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ண நாள்ல இருந்து ஒரு மன்னிப்பு கேட்க என்னால் முடியலையே அப்பா கிட்ட. அந்த ஒரு பாக்கியம் நமக்குள்ள இல்லாத போயிடுச்சு. எத்தனை பாவத்தை செஞ்சோம், எத்தனை அக்கிரமத்தை செஞ்சோம். ஒரு தகப்பனோட காலை கட்டி ஒரு மன்னிப்பு கேட்கலாம் நினைச்ச முடியலையே. இனி எப்போ அந்த நிலை வரும்? இனி எப்போ அப்பாவை பார்க்க போறோம்? என்றைக்கு அவரோட காலை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் அழுதுகிட்டே இருக்கேன். ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு கல்லறை கட்டலான்னு முடிவு பண்ணோம். கல்லறை கட்டுறதுக்கு ஆட்களை கூட்டிட்டு வந்து அவரை அடக்கம் பண்ண அந்த குழியை தோண்டி கல்லறை கட்டலான்னு தோன்றப்போ அந்த குழியை தோண்டினவர் சொன்னாரு, ஐயா பெட்டி மேலே தெரியுதுங்க. என்னையா சொல்றேன்னு, பெட்டி மேலேயே இருக்குங்க அப்படின்னு. பெட்டியை தரேன்னு சொன்னேன். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? பெட்டியை தர அப்படின்னு. என் கூட எங்கள் அக்கா உட்காந்துருந்தாங்க. எங்கள் அக்காட்ட கேட்டேன், திறக்க சொல்லிடார். பெட்டியை திறந்தேன். எங்கள் அப்பாவோட சடலம், சரீரம் அதில் இருப்பதை பார்த்தேன். எங்கள் அக்கா சொன்னாங்க, நீ அடிக்கடி சொல்லுவிய அப்பாவுடைய காலை பிடிச்சி அழுகணுன்னு,
இப்போ பிடிச்சாலு உன் மனசுல என்ன தோணுதோ எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. அவங்க அந்த பரியல் கிரவுண்ட் இருந்து வெளியே போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு எலும்பாய் போன அவரோட சரீரத்தினோட காலை பிடிச்சி அழுது என் மனசுல இருந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே அடக்கம் பண்ண. அன்பானவர்களே, நம்ம பெத்தவங்களிடத்துல நாம் மனம் திரும்பி விட்ட செய்தியை சொல்லுவது தாமதப்படுத்தக்கூடாது, உடனே சொல்லிடணும். ஏன்னா ஒருவேளை எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்திருப்பாரு, எனக்கு ஒரு புது துணி வாங்கி கொடுத்திருப்பாரு, எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருப்பாரு. இது வரைக்கும் நஷ்டமானதெல்லாம் பரவாயில்ல, இவன் மனம் திரும்பி வந்திருக்கிறான், அதனால இவனுக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி நிச்சயமா எங்க அப்பா எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருப்பார். ஆனா நான் கேட்ட மன்னிப்புக்கு பதில் சொல்ல முடியல. அவர்னால என்ன பார்க்கல, எனக்காக அவர் அழுகல, எனக்காக அவர் கோபப்படல. அவருடைய ஆத்மா நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என்று நான் நம்புறேன். இன்னைக்கு நம்பிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, வீட்டிலிருந்து பிரிஞ்சு போறது, வீட்டிலிருந்து ஓடி போறது, இதெல்லாம் ரொம்ப சுலபம். நாம் மனம் திரும்பி வருகிற போது நாம் யாரை துக்கப்படுத்தி விட்டு சென்றோமோ, நாம் யாரை வேதனைப்படுத்தி விட்டு சென்றோமோ, நாம் யாரை அவமானப்படுத்தி விட்டு சென்றோமோ, அவர்களிடத்தில் ஒப்புரவாக வருகிற போது அவர்கள் இருப்பார்களா என்பது சந்தேகம். அவங்க இல்லைன்னா யாரிடத்துல நாம ஒப்புரவாக முடியும்? ஆனா இவன் பாக்கியம் உள்ளவன், இந்த இளையகுமாரன் பாக்கியம் உள்ளவன். அன்பானவர்களே, அவன் தன் தகப்பனிடத்துல ஓடி வந்தவுடன் அவன் போய் கட்டி பிடிச்சு முத்தம் செஞ்சு அவனுக்காக கொளுத்த கன்றுகளை அடித்து விருந்து போடுகிறான். இன்னைக்கு நம்முடைய மாமிச பிரகாரமான தகப்பன், மாமிச பிரகாரமான தாய், நம்ம ஈன்றெடுத்தவள், நம்முடைய மனமாற்றத்தையும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் அவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த உலகத்தில் இல்லைனாலும் ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல நம்மை அரவணைத்து முத்தம் செய்து நமக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிற உண்மையான தகப்பனாகிய நம் ஆண்டவர் இயேசு நமக்காக காத்திருக்கிறார். உங்க அப்பா போனா என்ன, நான் இருக்கிறேன். உங்க அம்மா போனா என்ன, நான் இருக்கிறேன். இப்போ இந்த மகன் ஓடி வந்த உடனே அவங்க அப்பா பாருங்க அவ்வளவு சந்தோஷப்படுறான். அன்பானவர்களே, இந்த உலக பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிற நாம் பன்றி திங்கிற தவிட்டை கூட தின்பதற்கு யோகியதை இல்லாத நாம் மனம் மாறி நம்முடைய குற்றங்களை உணர்ந்து, நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய மீறுதல்களை உணர்ந்து நாம் முழுமையாக மாற்றப்பட்டவர்களாக நம்முடைய வீடாகிய நம்முடைய ஆண்டவரிடத்தில் வருகிற போது அவர் நம்மை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இரு கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிற தேவன். எனக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு அம்மா இல்லைங்கன்னா பரவாயில்ல, அம்மாவும் அப்பாவுமாக என் ஆண்டவர் இயேசு காத்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக கொளுத்த கன்றுகளை அடித்து விருந்துகள் வைத்து அநேகரை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி அடையும். அன்பானவர்களே, நம்முடைய மனமாற்றம் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும். இந்த இளையகுமாரனுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம், அதே சந்தோஷம், அதே பதவி, அதே உயர்வு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். நாம் மனம் மாறி வரும். நம் மனம் மாறி நம் தேவனோடு ஒப்புரவாகி நம்முடைய தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிற போது எல்லாம் மாறும். நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி.
இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நாங்கள் தூர தேசத்துக்கு உம்மை விட்டு வெகு தூரம் ஓடி சென்று துன்மார்க்கமான காரியத்தை செய்து நாங்கள் எங்களையே இழந்து போய் இனி எங்கள் வாழ முடியாது என்கிற நிலை வருகிற போது நாங்கள் மனம் மாறி உடைய சமூகத்திற்கு ஓடி வருகிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எப்படி இளைய குமாரனை அவனுடைய தகப்பன் கட்டி முத்தம் செய்தானோ அதுபோல நீரும் எங்களை முத்தம் செய். எங்களை ஏற்றுக்கொள். உம்முடைய பிள்ளையாய் நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய மகனாக அல்ல, உம்முடைய வேலைக்காரனில் ஒருவராக நீர் எங்களை வைத்துக்கொள். அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.